அனைவருக்கும் வணக்கம். பல தசாப்தங்களா தமிழக அரசியல் சில குறிப்பிட்ட வட்டங்களுக்குள்ளேயே சுழன்றுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு மாற்றம் பிறந்திருக்கு. அதுதான் தமிழக வெற்றி கழகம் எனும் ஒரு புதிய நம்பிக்கை. வெற்று முழக்கங்கள் கிடையாது. மக்களின் உண்மையான தேவையை அறிஞ்சு களம் கண்ட தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசம் இந்த தமிழகத்தையே திரும்ப பார்க்க வச்சிருக்கு. இந்த வெற்றி பயணத்துல மிக முக்கியமான அம்சம் பெண்கள். பெண்களின் பங்கேற்பு, அரசியலில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ஒரு கடினமான களம் என்ற நம்பிக்கையை தகர்த்தெறிந்துள்ளார் விஜய். பெண்கள் அச்சமின்றி அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு நம்பிக்கை தந்துள்ளார். தன்னை பார்க்க வரும் தாய்மார்களின் சகோதரிகளையும் கண்ணியத்தோடு நடத்தும் விதம் அவர்களை அரசியலை நோக்கி ஈர்த்துள்ளது. இன்னைக்கு சாதாரண இல்லத்தரசிகள் கூட தமிழகத்தின் மாற்றத்திற்காக துணிச்சலா தாவேகா கொடியை ஏந்தி நிக்கிறாங்க. பாரம்பரிய அரசியல் போதும், இனி புதிய சிந்தனை வேண்டும் என துடிச்சுக்கிட்டு இருக்க இளைய தலைமுறையின் குரலா விஜய் மாறி இருக்காரு. வேலை வாய்ப்பு, தரமான கல்வி, ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்னு இளைஞர்கள் கனவுகளை தான் கொள்கைகளா மாற்றியிருக்கார் விஜய். டிஜிட்டல் யுகத்துல வாழும் இளைஞர்களுக்கு புரியும் வகையில அவர்களின் மொழியில பேசி அவர்கள் தன்பால் ஈர்த்துள்ளார். சாதி மதங்களை கடந்த ஒரு புதிய அரசியலை முன்னெடுப்பார் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே இந்த இளைஞர்கள் அவர் பின்னால திரள காரணமா இருக்கு. விஜய் அவர்களின் வெற்றி என்றது வெறும் ஒரு சினிமா போயினால வந்தது மாத்திரமல்ல, அது அவர் காட்டிய நிதானம், திட்டமிடல் மற்றும் நேர்மையான அணுகுமுறைக்கு கிடைச்ச பரிசு. பழைய அரசியல் பாணிகள் எல்லாம் தவிர்த்து கண்ணியமான அரசியலை அவர் கையில் எடுத்திருப்பதுதான் மற்றவர்களிடமிருந்து அவரை தனித்து காட்டுது. பயமில்லாத அரசியலை, பண்பான அரசியலை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு. இது வெறும் ஆரம்பம் தான். பெண்களுடைய ஆதரவும் இளைஞர்களின் உத்வேகமும் விஜய நோக்கி திரும்பி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி. மாற்றத்தை விரும்புவோரின் ஒரு முகவரியா தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்துள்ளது, வென்றுள்ளது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.